காலையில் என்னையா சாப்பிட்டீங்க? அதுவும் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு தெரியுமா? எங்கெங்க இருக்கிறாங்க மற்ற 4 பேரும் தெரியுமா? ஞாபகம் வருது இல்லையா? நீங்க என்னென்ன தொழில் செஞ்சு தெரியுமா? உங்களுக்கு என்னென்ன தொழில் செஞ்சிருக்கீங்க? அவ்வளோ கொண்டு நிறைய பேருக்கு இந்த இதுகள் படிச்சிருக்கேன். அந்த நாளையில வந்து ஒரு போன்ற ஒரு கடிதம் செய்து அதெல்லாம் மறந்து வைத்தாரு. ஒரு சைப்பை மறந்து வைத்தாரு. இவங்களும் மகளா? மூத்த மகள். அதுக்கு விளங்காரு. இன்னும் நாக்கு வச்சிருந்தவங்க அக்கா வச்சிருந்த அதுக்கு விளங்காரு. யாரு கேட்காரு. மற்ற 5ஆம் வந்த அதுதான் சொல்றேன். அவ 5 வயசு இல்ல நாக்கு வெட்டணும். உணர்வு இல்ல 2 காலில். என்ன செய்தாலும் தெரியாதா? நான் ஜனங்க பைத்து வர கூட காலில் கம்பிய பெண்ணிட்டு அறிக்கி அப்படி இருக்கிறது அவனு தெரியல. அப்ப கால் 2 பேர் செத்துட்டு இருக்கு. பிள்ளைய அறியனை பற்றி சாப்பிடணும் அவர் கடுத்து மட்டும் நினைக்கல. இன்பங்களாலேயே வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாத். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் கல்லடி பகுதிக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகுது நினைக்கிறேன். கல்லடி பக்கம் வந்துட்டு ஹெல்ப்பிங் பண்ணி, அதாவது லாஸ்ட்டாக வந்து இங்கே பிணமரிக்கிற ஐயாவோட ஃபேமிலிக்கான உதவிகளை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கல்லடி பகுதியில் வந்து இன்றைக்கி தான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். அண்ட் வந்து இந்த ஃபேமிலியோட சில டீட்டெயில்ஸை வந்து நம்மளுக்கு ஒரு அக்கா அனுப்பி வச்சுருந்தாங்க. நாங்களும் என்ன ஏது அப்படி சொல்லி கொஞ்சமாக விசாரித்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது வந்துட்டு பிறந்ததெல்லாம் பெண் பிள்ளைகள், 4 பிள்ளைகள் வந்து திருமணம் பண்ணி வச்சு இப்போ ஒரு பிள்ளை வந்து கூட இருக்கிறதா சொல்லி, அந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சுகமில்லாத காரணத்தினால வயசாகியும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு கணவருக்கு வந்து நான் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கிறத விட நான் அங்கேவே காண்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடு வந்து மெயினில் தான் இருக்குது. ஆனால் சொந்தமான வீடு கிடையாது. ஒருத்தங்களோட வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். என்னோடது காலம் மேலே வச்சுக்கிறது இந்த கடியன் மொச்சிட்டு அப்படியே அப்போ தண்ணி போட்டு தூக்கி வச்சிருக்கு. கடியா மொச்சு கீழே இருந்தேன். இந்த கால் கீழே வச்சுட்டு இருந்தேன். அப்ப இதுக்கு வரைக்கும் இந்த உணர்வு இல்லை 2 காலில். என்ன செய்தாலும் தெரியாதா? இல்லை, காலை சுடு தண்ணி ஊற்றி போட்டாலும் தெரியாது. அப்படின்னு இது நெருப்பு சுட்டு தண்ணி பண்ணி இப்படி கால் உரமா இருந்தது. கால் கலட்டுறதுக்கு இருந்த காலை நெருப்பு சுட்டது தெரியாம. எங்க எப்படி அது இந்த மழை நேரம் நான் இப்போ இந்த வீட்டுக்காரம்மா சாரத்துக்கு முந்தி நாங்கள் அங்கே இருந்தேனாங்க. அப்போ இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கக்குள்ள குப்பை வந்து வச்சிருந்தவங்க. அப்போ அது பற்ற வச்சது நெருப்புடுறது நான் பத்துறதுங்கடா பயம் மாதிரி வாரு. அப்போ இவர் பற்ற வச்சதுக்குள்ள போய் காலில் நூற்றிருக்கிறார். அது அந்த அதில் இந்த ஒயில் இது உருக்கி காயம் இப்படி இந்த உள்ளத்துக்கு பெரிய நம்ம இப்படி ஆழ மாதிரி இப்படி இருந்தேன். அப்போ இருந்து இந்த இதுக்குள்ள எல்லாம் வந்து இந்த இதில் திரி வச்சு இதுக்குள்ளால வந்து இருந்தேன். அப்போ இருந்தா அந்த நாங்கள் அவசரத்துக்கு இந்த கால் வீட்டுக்குள்ளேயும் மிதிக்கலாம் அப்படி மனம். அப்போ நாங்கள் என்ன பாட்டுக்கு போய் ஏலாண்டு கொண்டு போனேன். அப்போ காலின் கழட்டி போடுவாங்க ஏலாண்டுன்னு சொல்ல. அப்போ நான் இப்படி தங்கள் கடன் வாங்கி ப்ரைவேட்டாக மருந்து கட்டினேன். மருந்து கடி தண்ணி இப்போ இந்த காலை ஆற்றுனேன். இதுக்குள்ள இந்த திரி வச்சு இதுக்குள்ள எடுத்தவங்க இப்ப இந்த இப்ப ஒரு 2-3 ஒரு கிழமைக்குள்ளான இந்த இது கூட சின்ன ஒரு டொட் மாதிரி இருந்தா அதுக்கு இப்ப இந்த ஆறித்து. அப்ப மருந்து கட்டி கடுத்தாலும் இந்த விரல் இப்படி இருக்கிறேன். அப்ப இது இந்த நெருப்பால தான் கால் நெருப்பு சுட்டு காயம் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மழை நேரத்துல இந்த சொல்லி இங்க வந்து இருந்தாங்க. அப்ப இந்த மரத்தால இந்த முள்ளு கம்பி கொண்டு விழுந்து அது அந்த இப்படி இருந்த கம்பி கூட தெரியா இருக்கு. அப்ப இருந்து நான் ஜனங்க பைத்து வர கூட காலில் கம்பிய பெண்ணிட்டு அறிக்கி அப்படி இருக்கிறது அவனு தெரியல. அப்ப கால் 2 பேர் செத்துட்டு போட்டு நடக்க மாட்டேன் மணி.
அப்போ கால் ரெண்டு நடப்பாரு அந்த கால் இப்படி நடுக்குற அப்படி இந்த காலை வச்சு தூக்கி தூக்கி வச்சு நடக்கல. அது அந்த விரல் எல்லாம் அசைக்க எழுதுதானே, உணர்வுகள் தான் வருது இல்லையா? அது இறுக்கி இந்த சொல்லுவார் என்னண்டா எனக்கு இது கடியம் கடிச்சா அது செஞ்சா நோ தெரிகிறல்ல, இந்த காலில் நோ தெரியல, அசைவெல்லாம் இருக்கு, நோ தெரியல, இந்த குறைச்ச மாதிரி இருக்கிறதான் காலண்டு. அதாவது என்ன இப்படி திடீரென்று இப்படி நடந்துட்டு சீனி வருத்தம் வந்து சீனி கூட இருந்தாரு. இப்படி இவருக்கு இந்த வருத்தம் ஆரம்பிச்சு 3 வருஷம் இருக்கும். அப்ப 3 வருஷத்துக்கு முந்தி இருந்தா அப்ப இந்த ஆஸ்பத்திரிக்கு இப்படிதான் கிளினிக்கெல்லாம் போறதுக்கு பயப்படுறேன். பதினொன்று புறவு அப்படி இருந்து உறக்க வச்சுட்டாரு வருத்தத்தை. உறக்க வச்சுதான் இந்த காயம் சின்ன ஒரு காயம் உண்டு நேரத்தோட இந்த நெருப்பு சுரத்துக்கு முந்தி சின்ன காயம் உண்டு வந்திருந்தேன். அப்ப வந்து நிக்கிற நேரம் அதை ஒரு மாதிரி வச்சு அது இப்படி ஓட்டையா இருந்தது, அதுக்கு கீழே இல்லை இடத்துக்குள்ள அது ஒரு மாதிரி சோமாக்கிட்டு வரையினா மரத்தில் நெருப்பு சுட்டு காயம் வந்து அதுக்கு மேல கம்பி ஊற்றி ஒரே காலில் அப்படி காலில் இப்படி பெரிதா இருந்தது. இவங்களும் மகளா? மூத்த மகள். மூத்த மகள். மற்றவங்க இவ 82ஆம் ஆண்டு பிறந்த. இப்ப 42 வயசு நினைக்கிறேன். மத்தாக்கள் இவைக்கு இளையமணியான ஆக்கள் பொம்பளை பிள்ளைகள் 5 பேரும். மூத்தவ கல்யாணம் கட்டல எங்களோட இருக்கு. ஏன் திருமணம் பண்ணல? அவைக்கு இப்ப காது கேட்கறல, கதைக்க மாட்டாவும் நல்லா அப்படி இல்லைன்னு சொல்லி எங்கட இப்படி முதல் சகோதரங்களை நாங்கள் பார்த்தா கல்யாணம் வேணாம் அப்படின்னு என்ன தனக்கு பிரச்சனை தானே அவ வேணான்னு சொல்லிட்டாள். வேணாம். இப்போ வீட்டில் என்ன வேலையெல்லாம் செய்வாங்க? அவட வேலையாவ செய்வாங்க மணி, அவட உடுப்பெல்லாம் கழுவி போட்டு செய்வாங்க. இப்போ அதெல்லாம் செய்கிறாங்க தானே. அப்போ திருமண வாழ்க்கை உண்டு அவைக்கு அது விருப்பம் இல்லாமல் நம்ம மரம் செய்து வச்சு கொடுத்து போட்டு திருப்பி ஏதும் பிள்ளைகள் உறஞ்ச அப்புறம் விட்டுக்கிட்டு போட்டு போனேன். அப்புறம் இன்னும் எனக்கு சும்மாதானே, அதால் எனக்கு தேவையில்லை, அந்த ஆசை அவைக்கு இல்லை. அப்படி தெரியும் தானே, ஒரு நம்மளுக்கு தெரியும் தானே, அதால் அவைக்கு அந்த கல்யாணம் முடிக்கணும் புள்ள ஒண்டியோட இருக்கணும் அப்படி ஆசை இல்லை. அவட நிலைப்பாடு அப்படித்தான். அக்கா வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டு? அது சாப்பிட்டா வாயில ஒரு சின்னதா இருக்கு. சாப்பிடலாம் இருக்கா? இது இந்த விட்டுது. அது சாப்பிட்டா ஏடாது. சாப்பிட்டா ஏலாம் இருக்கா? சாப்பிட்டாட்டி தான் ஏலாம் இருக்கும். அது வருத்தம் சாப்பிட்டாட்டி தான் வருத்தம் வரும். அது ஆக்கள் வீடா இருக்கா? அது ஆக்கள் மாறிக்க வீடா இருக்கிறவங்க நாக்கள் என்ன ஆக்கள் இருந்து. உங்களுக்கு சொந்தமா வீடு இல்லையோ? சொந்த வீடு இல்லையா? எனக்கு வீடு இல்லை. ஏன்? அது ஆக்கள் இருந்தாலும் அந்த வீடா இருக்கும். அம்மா வேண்டி வைக்கலையா? முதல் வீடு வள அம்மா வேண்டி வைக்கலையா? என்ன ஏன் வேண்டி வைக்கல? அது கருக்கு விளங்காரு. இன்னும் நாக்கு வச்சிருந்தவங்க அக்கா வச்சுட்டு அது கருக்கு விளங்காரு. யாரு கேட்காரு, அது விளங்காரு. மற்ற 5ஆம் வந்த அது எனக்கு வதிக்க 6ஆம் மேல மதிக்கிறாரு. எனக்கு 5ஆம் வச்சிருந்தவங்க அவக்கு 5 வயசு இல்லை நாக்கு வெட்டின. அது வச்சு ஒன்னு வச்சா அது வதிக்க தெரியாது. என்னன்னு சொன்னா உண்மையில குமார் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்றாலே வயசுக்கு வந்து திருமணம் பண்ணாம தாய் தந்தையோட இருக்காங்கன்னு சொன்னா ஊர் சனம் 1000 பேசும். ஊர் சனத்துல பேச்சை விட்டாலும் நம்மளுக்கிட்ட ஒரு மனக்கவலை இருக்குந்தான். ஒரு தகப்பனா அவருக்கும் சரி, ஒரு தாய் அவங்களுக்கும் சரி, கண்டிப்பா அந்த ஒரு மனவேதனை இருக்கும். அதுக்கு ஐயா ஏன் அழுறீங்க? நீங்க அழாதீங்க. என்ன ஐயா காண தொடங்கியா? நாங்க வச்சு இப்படியே விட நிறைய கஷ்டங்களை வச்சு போட்டு ஆற்று சொல்றேன். ஆற்று செய்யணும் 4 மனுஷனையும் போல நடக்கிறான். எங்களுக்குள்ள இருக்கிறது எங்களை தான் சொல்லி இருந்து வருத்தம் வந்துட்டு போறோம். என்ன கொண்டு நடந்தா நீயும் பிள்ளையும் என்ன செய்ய போறிய? சரியா சகோதரங்களை பிள்ளைகளை எத்தனை நாளைக்கு மணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னு போய் என்ற கஷ்டத்துக்கு நல்லா கவலை கூட போட்டு உதவி செய்து இல்லாடி நாங்கள் சாப்பாடு இல்லாமல் செத்துரிப்போம். சரிங்கம்மா, இப்போ அழாதீங்க. நீங்கள் அழுறதால ஐயாவும் அழுகிறார். ஐயாட்டே நாங்கள் இது சம்மந்தமாக கொஞ்சம் பேசுகிறோம். நாங்கள் ஐயா இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா? பேர் சொல்லுவாரா? உங்களோட பேர் என்ன? சதாசிவம். சதாசிவம்.
எத்தனை வயசு ஆளுது? 67 வயசு. கடைசியா எப்போ நீங்க தொழில் செய்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்ப என்ன செய்யுது உங்களுக்கு உடம்புல? உடம்பில் அவ்வளவு எனக்கு ஞாபகத்தி வரும். இப்ப என்ன செய்யுது கால்ல எல்லாம்? காலில் தான் பிரச்சனை மாதிரி இருக்குது. என்ன செய்யறது தெரியாது. இப்ப ஏன் அழுத நீங்க? நாங்க பேசிக்கொண்டிருக்கும் போது அப்ப ஏன் அழுத நீங்க? நமக்கு என்ன கவலை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நீங்க சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். ஏன் அழுறீங்க இப்ப? நீங்க என்னென்ன தொழில் செஞ்சு தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன தொழில் செஞ்சிருக்கீங்க? தொழில் நினைப்பில்லை. அவ்வளோ கொண்டு ஏன் என்ன எப்போ இருந்தது இது? இப்ப இந்த ஆரம்பம் 3 வருஷம், இப்படி இந்த 9 மாசம் இப்படி இந்த நினைவுகள் ஒன்றுலாம் 9 மாசமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல தலையெல்லாம் ஸ்கேன் எடுத்தவங்க, ஸ்கேன் எடுத்தவங்க, அப்ப கிளினிக் கூட்டிட்டு போறேன். இப்ப இன்றைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து காட்டு, நீங்க வருவீங்கன்றது அப்படி நான் கொப்பியை கொடுத்து அனுப்பியிருக்கேன். நான் சொன்னேன்டா தந்தா தானே நான் எடுத்துருந்தோட கொப்பியை கொண்டு போயிருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க? ஏன் திடீர்னு ஞாபகம் சக்தி? தலையில வந்து இந்த பாச்சவாதத்தோட சம்பந்தப்பட்ட தலையில பாதிச்சிருக்கிறதால நம்ம இந்த மறதிக்கணும் சொன்னவங்க. என்ன டாக்டர் போர்ட்ல வச்சுட்டு சொன்னவங்க சுகமாகுமோ சுகமாக நாங்க சொல்ல மாட்டோம். அது அப்படியே 1 மாதத்தால சுகமாகும், 1 வருஷத்தால சுகமாகும் அப்படி சொன்னவங்க. இப்ப 9 மாசம் 9 மாசம். காலையில என்னையா சாப்பிட்டீங்க? அதுவும் ஞாபகம் இருக்கா? ஒரு 4 பிள்ளைகளும் இந்த ரோட்டுக்கு மெயினுக்கு போறதுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு. புதுசா இருக்கு எனக்கு. சைன் வைக்கிறதே மறந்து வடிவன் சைன் வடிவா வைப்பார். சைன் வடிவா வைப்பார். வடிவா கே எழுத்து போட்டு வடிவா வைப்பார். கேபியா இருந்தது. அப்ப அதுல வந்து நிறைய பேருக்கு இந்த இதுகள் படிச்சிருக்கேன். அந்த நாளையில வந்து ஒரு போம் அப்புறம் ஒரு கடிதம் அவர் செய்யுறேன். அதெல்லாம் மறந்து விட்டாரு. சைன் வைக்கிறதே மறந்து விட்டாரு. அப்படி இப்ப தெரியாம சொல்றேன். என்ன குருவான் எழுத்து மாதிரி அப்படி எழுதி கொண்டே போவேன். அப்படி அப்ப உங்களுக்கு ஞாபகம் என்ன இருக்குது? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு தெரியுமா? 5 பேர். 5 பேர். எங்கெங்க இருக்கிறாங்க மற்ற 4 பேரும் தெரியுமா? ஞாபகம் வருது இல்லையா? இப்போ காலையில் சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. காலையில் என்ன சாப்பாடு கொடுத்தீங்க? சோறு கரைச்சி கொடுத்து. உடம்புல ஏதாச்சும் செய்யுதா உங்களுக்கு? விலக்குறையா இருக்கு. எலும்பி நடக்கலாமா? ஏலாம் இருக்கு. உங்களோட பிள்ளைகளோட முகமெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்தீங்க நல்லா மதிப்பீங்களா? இப்போ நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கடைசியா எப்போ வந்து போனாங்க உங்களோட மற்ற பிள்ளைகள் எல்லாம்? தெரியாது. ரைட்டு. நம்ம என்ன கேட்டாலும் வந்து அந்தளவுக்கு ஐயாட்ட ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இப்போ அம்மாட்ட கேட்டால் தான் அதுக்கான பதில்கள் தெரியும். ஸோ அந்த அம்மாட்டே நம்ம பேசுவோம். இப்போ எத்தனை மாசமா 9 மாசமா எத்தனை மாசம் கூடி? இப்போ இப்படி உரம் வந்தோம்னே 9 மாதம். 9 மாதம். அதுக்கு முதல்லாம் எப்படி? அதுக்கு முதலெல்லாம் 3 வருஷத்துக்கிட்ட இருக்கு. அந்த ஆரம்பம் 3 வருஷத்துக்கிட்ட வந்து ஒரு தரம் இப்படி இந்த சுகர் கூடித்தானே அப்படி இந்த 7ஆம் வரையும் போட்டு கொண்டு வந்தாங்க. கொண்டே வச்சிருந்தா அங்கே சுகமாய் தான் வந்து வேலைக்கெல்லாம் போய் வந்தேன். ஆனால் அந்நேரம் வேலை போக்குள்ளையும் சைக்கிளை தள்ளி கொஞ்சம் தூரம் போய் இந்த கால் கொஞ்சம் நடுக்கிறேன். அந்த நேரமே நடுக்கிறேன். நடிகை என்ன செய்யறேன், நம்ம வேலைக்கு போனா தானே சாப்பிடலான்னு சொல்லி போட்டு போவேன். வேலைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து நிற்கிறேன். இவர் எலெக்ஷன் ஆஃபீஸுக்குள்ள செக்யூரிட்டி கார்டா வேலை செய்கிறாரு.
செய்தவர். செக்யூரிட்டி ஓ, நல்ல வேலை செய்தவர். 22,000 23,000 கம்பெனி தானே சம்பளம் எடுக்கிற ஒரு பிரச்சனையில் அப்படி இருந்தாங்க எடுக்கிற. இப்போ அதிலிருந்து கொஞ்ச நாள் அப்படியே இருந்திருந்து இந்த வேலைக்கு போகிற ஏலாதோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இந்த வார தொழிலுக்கு போட்டு நம்ம சாப்பிடணும். அப்போ அப்படி இருக்கக்குள்ளதான் ஒரு நாள் வேலை செய்கிற இடத்த வச்சு தான் இவர் உரமாக வந்தேன். ஒரு நாள் சாப்பாடு இல்லை, அப்போ கட்டி கொடுத்து ஒரு நாள் அனுப்பினர் போக்குள்ள சாப்பாடு கொண்டு வரல. பிறகு கட்டி கொடுத்து அனுப்பினார். சாப்பாடு கொண்டு போனால் தான் இவரை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி அப்போ கூட்டிகிட்டு வந்ததோட அங்கே இருக்கக்குள்ள அப்படி சொல்கிறேன்டா ஒரு ஆள் வாரேரு இந்த நாய் போகுதுன்ட்டு சும்மா இருந்தது கதை பேர் நாய் ஒன்று போகுது கொஞ்சம் போகிற ஒரு ஆள் வாரேரு கதைக்கிட்டு வாரேன் எல்லாம் சொன்னேன். எங்களை பயம் போல வந்து வேற என்ன நடந்துருமோண்டு. அப்போ நம்புறோம் அங்கே கொண்டு திரிஞ்சு நினைவிட நாங்கள் இருந்த இடத்த விட்டு திரிஞ்சு விட்டு நம்புறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு கேளா அங்கே ஒன்று ஊசடிச்சு சாக வச்சு விட்ருவான்னு எனக்கு கேளான்னு சொல்லி 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 இருந்து அப்புறம் நான் கிட்ட இருந்து சொன்னேன் அறுதில்ல நம்ம ஒருக்கா போய் பார்ப்போம் என்று சொல்லி நான் சொன்னேன். உங்கள் பாட்டில் வச்சா வைக்க மாட்டேன்னு கொண்டு வந்துடும் உங்களுடைய காட்டுவோம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் ஆஸ்பத்திரி. கூட்டிகிட்டு போய் தான் 34ஆம் போட்டில் வச்சிருந்தான். இந்த இப்படி இந்த மறதி குணம் போல இந்த கதைக்கையும் சொன்னவங்க இந்த தலையை ஸ்கேன் பண்ணவங்க பண்ணி போட்டு ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னார் இவர் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அதாலமா நாங்கள் இப்போதைக்கு கொண்டு சொல்ல மாட்டோம், நீங்கள் கிளினிக் ஒழுங்காக கூட்டிகிட்டு வாங்க. இப்போ முந்தி இந்த வருத்தம் வந்த நேரம் நீங்கள் கிளினிக் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் வந்துடியாது. நீங்கள் இனிமேல் என்னன்னா ஒவ்வொரு மாதமும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு அவனே இப்போ இங்கேருந்து இவரை பஸ் வழியெல்லாம் ஏற்றிட்டு போயில. அப்போ போக்கில் ஆட்டோக்கு இங்கேருந்து போய் வர 1500 வேணும். அப்போ சில நேரம் அப்படி தான் ஒரு கடை தருங்களில் சொல்கிறேன் மாறிக்கறி எடுத்து பிடிக்கிட்டு போகிறேன். திருப்பி வந்தால் ஒரு மாதம் கூட்டிகிட்டு போகிறேன். அடுத்த மாதம் நான் தான் போகிறேன் மருந்து எடுக்கிறது. அப்போ இப்படித்தான் இவ்வளோ காலம் நடந்து வந்தது. இப்போ இடையில இப்போ திரும்ப இப்போ தொண்டையில் ஒரு பிரச்சனையாமன்னு சொல்லி தொண்டையிலேருந்து நடுவில் இதுலேயும் குத்தி சைட்லேயும் குத்தி எடுத்தவங்க. இப்போ அந்த ரிப்போர்ட் நான் சொன்னேன், நான் போனேன் தான் பார்க்கலாம்னு சொன்னேன். அப்போ அந்த ரிப்போர்ட்டில் வந்து இப்போ இந்த இரவு நான் இவருக்கு இப்போ இந்த சீனியும் ப்ரெஷரும் பார்க்குறதுக்கு இரவு ஒரு 1000 ரூபாய் செலவழிச்சேன். என்னோட இவரை கொண்டு போய் திரியலாதே இப்போ பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனால் பிளட் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு திருப்பி போய் வந்து இவருக்கு நடந்து திரிய மாட்டார், கஷ்டப்படுவேன் 2 ஓட்டு இப்படி தான். அதெல்லாம் எனக்கு கடன் கூட இருக்கிறேன். அப்போ மாறி இரவு ஒரு 1000 ரூபா பெய்து கொண்டு இங்கே இதுக்குள்ளே கொண்டு போய் ப்ரெஷரும் சீனி பார்த்து சீனி கூட இருக்கு 260 இருக்கு சீனி. ப்ரெஷர் நார்மலாக இருக்கேன்னு சொல்லி துண்டு அந்த இப்போ துண்டு அந்த கொப்பியில் எழுதி கொடுத்து விட்டுருக்கேன். அப்போ அப்படியான பிரச்சனை இல்லான்னு இப்போ அவருக்கு இருக்கிறேன். இப்போ அவர் தனியாக இருந்து பேசுகிறேன்னு சொன்னால் என்னெல்லாம் பேசிக்கொள்கிறாரு? தனியாக கதைக்க மாட்டார் மணி. தனியாக இப்படி குந்திட்டு இருப்பார். இப்போ நாங்கள் இப்போ இவ்விடத்துக்குள்ளே இருக்கிறோம்ல, அப்போ இதுக்குள்ளே இந்த மதியத்துக்குள்ளே இருக்கேல. அப்போ இந்த வெக்கையா இருக்கிற அப்போ இந்த மரத்துக்குலாம் போய் அந்த தூணில் 2 கதிரையை போட்டுவிட்டா தூக்கி வைத்து இப்போ இருப்பார். இப்போ இதை படுக்கைக்கு இங்கே வர மாட்டோம் இருப்பார். இப்படி இருக்கிறது. அப்புறம் டொய்லெட் அதில் போகிறேன்டா சில நேரம் இந்த கிடாறு பட்டா அதில் பிடிச்சி இதில் பிடிச்சி போவேன். எலும்பி நிற்பேன் 2 காலம் நடுக்கும். இப்படி ஒரு அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் எதுக்காக அழுகிறாரு? இப்ப அழுகுறேன்னு சொல்லிட்டு நான் இப்ப எங்களோட மகளை பத்தி கதைக்கினாங்க தானே, அதான் இப்ப அப்படி இருக்காரு. இப்ப அப்படி ஒரு சில நேரம் இருந்து கேட்பாரு. இப்ப இந்த ரோட் இருந்து மெயினுக்கு போறதால போறேன் எனக்கு தெரியாம இருக்கு சொல்ல என்னன்னு சொல்லி சொல்றேன். அப்போ சொன்னாலும் விலங்குகளை இதால் போகிற அதால் போகிற மெயினுக்கு போகிற இதாலன்னு எனக்கு எல்லாம் மறந்து இது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியாது. இந்த கடைசி மகள்கிட்ட வீட்டை போகிற வழி தெரியாண்டுவேன். இப்போ சில நேரம் பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு போனால் ஒருத்தரும் வரலையே மாற்றிய கணக்காக போயிட்டே ஒருத்தரும் வந்து நீ பார்க்கலையே சின்ன இவையும் வந்து எப்படி பார்த்துட்டு போகிறவ இவ வராட்டியும் அவள் வரலையேன்னு சொல்லி கேட்குறப்படி அப்படி தாங்க. இப்போ இன்றைக்கு வந்தாலும் இப்போ நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து செய்யறதெல்லாம் மறந்து வைக்கிறேன். பின்னிட்டு நாளைக்கு எல்லாம் கேட்டால் தெரியாண்டான்னு சொல்லிடுறேன். அப்படி வரலையே ஒருத்தர். அப்போ இந்த உடம்பும் உயிரும் தான் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வேறு செயற்பாடுகள் இது ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கும் சாப்பாடு இது மற்ற செலவுக்கு வர வைத்திய செலவுக்குலாம் என்ன பண்ணுறீங்க? எனக்கு டாமனே ஒரு வருமானமும் இல்லை. இந்த கிவர் காய்ச்சி 8500 போடுறாங்க மாச வருமானம். அது மட்டும்தான் போகிறாங்க. இப்படித்தான் இந்த இன்றைக்கு செலவு இந்த வைக்க கோல் பண்ணி கதைச்சி இப்படி வெறிக்க அப்போ கதைக்க சாமான் வாங்கிடுங்க மச்சாலன்னு சொல்லி இன்றைக்கு இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் அரிசி அப்படி வாங்கி எடுத்து நான் அப்படித்தான் செய்யும்போது இப்படி சில நேரங்களில் பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு இனி அவங்களும் மருமகள் வந்து இன்றைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்கள்ட்ட விட்டு செலவுக்கு காசு.
இப்போ அவங்களும் பெருசா வருமானங்கள் அப்படி இல்லை. அப்படி இருந்தும் இனி கஷ்டம் சாப்பாடு இல்லை, அப்பா இருக்கிறேன்டா பார்த்து திரிக்காது இல்லை நீ இப்படி எதுவும் கொண்டு வந்து தருவாங்க. உங்கள்ட்ட சொந்த இடம் வந்தது? சொந்த இடம் நான் இஞ்சிதான் மணி. கல்லடிதான். ஓ, இவர் அக்கரைப்பத்து. அக்கரைப்பத்து. இப்போ திருமணமாகி எத்தனை வருஷம்? திருமணம் எங்களுக்கு நடந்த 78ஆம் ஆண்டு. 78ஆம் ஆண்டு. இப்போ உங்கள்ட்ட பிள்ளைகளை நீங்கள் எது வரைக்கும் படிக்க வச்சீங்க? எந்த பிள்ளைகள் படிச்சேன்னா நல்ல படிப்பில் கட்டிக்கிறாங்கள. மூத்த மகள் வந்து அவள் ஸ்கூலில் நான் விட்டேன். நான் ஏண்டா அதில் என்னென்ன கொஞ்சம் இதாக வரட்டும் விட்டேன். அவள் 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படித்தேன்னு சொல்லிச்சுன்னா நீ ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னாங்க சொல்லிச்சுன்னா உங்களோட மகளை அந்த படிப்பிக்கையில் என்னென்னா அந்த சொல்லி கொடுக்குறத செய்கிறாவு அந்த இந்த எக்ஸாம் அதுகள் வச்சா அப்போ அதுக்கு விட எழுதுறதுக்கு வைக்க தெரியா. இப்போ படிப்பிச்சு கொடுக்கறதுக்கு விட எழுதுறதுக்கு வைக்க தெரியா. அப்போ வையில் பிரயோசனம் இல்லைன்னு சொல்லி 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் மூத்தது படித்தது. மத்தாக்கள் வந்து 2 பேர், 2வது மகளும் 3வது மகளும் ஓயல் மட்டும் படித்தவங்க. கடும் கஷ்டப்படுத்தான். அது எனக்கு என்னன்னு தெரியாமணி நான் உங்களோட அப்பாவோட இடிக்க கூட உள்ள கஷ்டம் தான் பாருங்க. நீ ஒழுங்கா இடிக்கிறதுக்கு தான் எனக்கு இடம் கிடைக்கிறேன்ல மணி. அது வந்து நான் என்ன பாவம் செய்தோட தெரியா. இப்படி தான் நாங்கள் ஒரு நாளும் இந்த சொந்த இடம் மட்டும் நாங்கள் இடிக்கல. உங்களோட அம்மா அப்பா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வளவு காணி அப்படி எதுவுமே தரல? இல்லை தரல. இவர் விரும்பி நாங்களே என்ன கண்டித்து போனேன். இப்போ அவர் நல்லா இருந்த டைம் நீங்கள் ஒரு வளவு துண்டு இன்னும் பண்டு எல்லாம் நாங்கள் வாங்கலை. காசு கொடுத்துட்டு வளவு வாங்கலை. இப்படி தான் கரிய பிள்ளையில மீதா போனதுக்கு அப்புறம் நாங்கள் அக்கரைப்பத்தில் இருக்கக்குள்ள இப்போ காணி ஒன்று பிடிச்சோம். நாங்கள் காணி ஒன்று பிடிச்சி அதில் இருந்து நல்லா தான் இருந்து அதில் இருக்கக்குள்ள பிரச்சனை வந்ததில்ல. இந்த தமிழ் முஸ்லீம் குழப்பம் அந்த 86ஆம் ஆண்டு அந்த நேரம் அந்த அவனுக்கு கேம்ப் அடிச்சு போட்டாங்க. அப்போ அதுலேயும் இருக்கிற அப்போ அதில் இருந்தால் நான் இங்கே வந்தேன். வேறு கல்யாணம் அங்கே கூட்டி கொண்டு போனேன். வேறு அப்போ 2 பிள்ளைகள் இங்கே பிறந்தவங்க, 3 பேர் அங்கே பிறந்தவங்க. அப்போ இங்கே வந்து அப்படி எல்லாத்தையும் மிதிக்கிறான்னு இருந்திருந்து வந்து இந்த சுனாமி அடிக்கின்ற மீதுக்குள்ளே காணி பிடிக்கிருந்தேன். காணி பிடிக்கிற ஒரு வீடு தந்தவங்க எங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க ஒரு வீடு தந்தவங்க. அப்போ அதை இனி தெரியுதா நீ இப்போ 4 மருமக்கள் மறந்த கூட அந்த வீட்டு பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ நான் பார்த்தா 4 பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ அதை கொடுத்தேன். விலையாக கொடுத்து போட்டு 4 பேருக்கும் பங்கு கொடுத்தேன். இப்போ அதில் 2வது மகள் அவள் வாடகைக்கு இருக்காவு. அந்த புள்ள வாங்கல. நான் 2 லட்சம் தான் காசு கொடுத்தேன். அந்த நேரம் கொஞ்சம் இதுகளுக்கு குறையத்தான் போனது. இப்போ அப்போ பத்தாக்களுக்கு கொடுத்ததில்ல. அவங்க கொஞ்சம் போட்டு அவங்க சொந்த இடம் வாங்கியிருக்காங்க. வாங்கி மற்ற 2 பேரும் கொஞ்சம் பரவாயில்ல வீடு இதுகள் இருக்கு. அவங்களுக்கு 4வதுக்கு கொஞ்சம் பிரச்சனை. நான் இப்போ 7ஆம் மாதம் 7 அவையோட இப்போ இருக்கிறதுக்கு இடங்கான அப்படி எங்கே இந்த 4வது மகளோட இருக்கலாம். வீடு வசதியில் அவருடைய குடியில் வீடு பிள்ளை. ஓகேம்மா, என்னோட சொன்னால் நீங்கள் இப்போ அரசாங்கத்தினால தந்து அந்த ஒரு வளவு வீடு அது மட்டும் தான் சுனாமி வீடு திட்டம் வந்து ரைட். இப்போ நீங்கள் அதையும் நீங்கள் அவசரப்பட்டு வித்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அதுலேருந்து படித்து தான் முன்னேறணும் மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பயிற்சி பாஸ் இருக்கலாம். அதாவது கோர்ஸ் அப்படி ஏதாச்சும் முடிச்சுட்டு அவங்கள ஏதாச்சும் தொழில்கள் செய்திருக்கலாம். இப்போ என்னென்று சொன்னால் நம்ம இப்போ பழந்திட்டம், கல்யாணம் கட்டிட்டோம், பிள்ளைகளை பெற்றுட்டோம், அவ்வளோதான் வாழ்க்கைன்றது இல்லை. பெண்ணாக பிறந்தாலும் நம்மளால் தொழில் செய்ய முடியும்னு சொல்லி அவங்க மற்றவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும். அப்போ அவங்க படிக்காட்டியும் ஏதாச்சும் தொழில் செய்திருக்கிற இன்றைக்கு நீங்கள் அந்த வளவை விற்று வேண்டிய அவசியம் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு படிப்பாற்றல் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கையும் காலம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், சுய புத்தி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு தொழில் செய்து நம்ம பிழைச்சு கொள்ளலாம். அதுக்கு படித்து தான் முன்னேறணும் மட்டும் இல்லை. இன்றைக்கி நான் வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களோட பிள்ளைகள் படித்த மாதிரி நானும் O-level படிச்சுட்டு A-level படிச்சுட்டு நான் படிச்சேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட குடும்ப கஷ்டம். ஆனாலும் எங்களால் முன்னேறதுக்கு கொஞ்சம் நாங்கள் எங்கள்கிட்ட எஃபெக்டை போட்டுக்கணும். ஸோ அந்த படித்து தான் நம்ம முன்னேறணும் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த வீடு வள வித்திருக்கக்கூடாது. வித்திருக்காட்டி இன்றைக்கி நீங்கள் எப்படி எல்லா இடத்தையும் தாவி திர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அங்கேயே இருந்திருக்கலாம். நாளைக்கு வீட்டுக்காரர்கள் எழும்ப சொன்னது வந்து நாளைக்கு எங்கே போகிறீங்க? இப்போ அந்த பிள்ளைகளை அதான் இப்போ இவருக்கும் கவலை தான் பண்ணி இப்போ நான் அப்படி அதை கொடுக்கலாட்டியும் இப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். 4 பேரும் பிரச்சனை தான். இப்போ அதால் கொடுத்து அவங்க வாங்கி திரிக்கணும்னு தான் அந்த வேலை செய்தேன். நான் இப்போ நான் மட்டும் எங்களோட குடும்பம் மட்டும் அதில் இருக்கல. அதே பிள்ளைகளையும் பார்க்க தனி. மற்றது வந்து 4 பேர்ட்ட இது எல்லாம் வந்து எங்களை மற்ற சகோதரங்களால் அவங்களுக்கும் பெருசான்றதுக்கு இல்லை. அப்படி அவங்களும் விரும்பி தான் கல்யாணம் கட்டு எங்களோட தம்பியாக்கடான்னு அவங்களுக்கு நெஞ்சு வச்சேன். கல்யாணம் செய்து வச்சவங்க அவங்க படிச்சுட்டும் அந்த காமெண்ட்ஸுக்கெல்லாம் போனதுகள் இந்த பிள்ளைகள். அப்போ இன்னும் அவங்கள வச்சுட்டு இருந்த கஷ்டமோடு தானே இப்படி வாழ்க்கையில் வேற கட்டி கொடுத்து தான் இப்போ கடைசியில் வந்தவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரையும் தான் நான் அதை கொடுத்து போட்டு ஒரு வீடை வச்சு தென்னை செய்கிற அந்த வீடு வந்து இருந்தால் வைக்கித்தான் அது போயிருக்கும் கரெக்டக்கார பிள்ளைக்கு. இப்போ அதுக்கு நம்மளோட பிள்ளைகள் மனநோவை கூடாண்டு கொடுத்தா அந்த வேலையை நான் செய்தேன். நான் ரைட். இப்போ இனி என்ன பிளான்? அப்போ இப்படி இருக்கையில் வந்துட்டு ஐயாவை என்ன பண்ண போகிறீங்க? பிள்ளை இருக்குது, பிள்ளை என்ன பண்ணுறது?
இப்பமனே நீங்க எனக்கு ஒரு எங்களோட குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யணும்ட்டு நீங்க எண்ணி வந்தீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் மாதிரி உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு ஒரு தொழில் செய்யறது நான் செய்வேன். எப்படி முன்னால வேண்ட அளவுக்கு நான் செய்வேன். நானும் முந்தி தொழிலுக்கு போனேன். நான் தான் என்ன தொழில் செய்றீங்க? நான் முந்தி செக்யூரிட்டி கடை தான் வேலை செய்தேன். வேலை செய்தேன். நான் இப்போ இவருக்கும் வருத்தம் வந்தது. பிறகு அதுக்கு முந்தைய நான் எனக்கு எனக்கு சுகம் இல்லை, கொஞ்சம் கால் உடைஞ்சி பிரச்சனை, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதால நான் நின்றுட்டேன். இப்போ நான் எதனாலும் செய்வேன். இப்போ நான் இப்போ இந்த நாளையில் வந்து இந்த வடை பெட்டிச்சதுகள் செய்து வச்சு கொஞ்சம் பிஸ்னஸ் போனது. அதுக்கு பிறகு இந்த ஒரு தொடர்ச்சியான மழை ஒன்று பெஞ்சது பின்னத்தில் மழை. அந்த இதால் எனக்கு செஞ்சு வெளியால் வச்சு சும்மா இந்த ஸ்டூலில் வச்சு தான் அந்த கண்ணாடி போட்டியும் இல்லை எனக்கிட்ட ஒரு ஆள் தந்ததை அதில் வச்சு செய்யுது. அந்த மழையால் தான் அப்படியே போய்த்து இவருக்கு மருந்து கட்டணும். அந்த இதுகள் பிரச்சனையில் எனக்கு அந்த முதல் கொஞ்சம் போய்த்து 3000 ரூபா முதல்கிட்ட நான் போட்ட ஒரு ஆள் தந்து ஒரு சுயதொழில் ஒன்று செய்து தந்தா நீங்க உங்களோட குடும்பத்தை பார்த்துக்கொள்ள வேண்டி சொல்றீங்க. அது தான் பண்ணி ஒரு சுயதொழிலுக்கு ஒரு உதவி செய்து எனக்கு காணி ஒன்று செய்யலுமென்று சொன்னேன். நான் பெருசா எனக்கு கேட்குதுங்க அப்படி விருப்பம் இல்லை. என்னோட அப்போ காணி எல்லாம் சரி என்ன விலை போகுது லட்சங்கள் அப்படி உதவி செய்கிறேன்னு சொல்லி வந்தாலும் நம்ம அந்த பெருசா அளவுக்கு எதிர்பார்க்க இல்லாது. இப்போ நாங்கள் இந்த 7ஆம் மாதம் எழும்பி மாறி இருக்கிறோம். எங்களோட 4வது மன்ற அளவுக்கு ஒரு குடியில் வச்சு தரையிலுமெண்டா அந்த உதவி உண்டு நீங்கள் செய்யுங்க. நான் அந்த தொழிலையும் மாவட்டத்தை வச்சு செய்வேன். பார்க்குறோமா இப்போ எங்களால் எதுவும் செய்து தர முடியுமோ அது மட்டும் தான் பண்ணலாம். அண்ட் அது தாண்டி உங்களுக்கு மேலதிகமான உதவின்னு சொன்னால் அது வீடியோ பார்த்து யாராச்சும் செய்தால் மட்டும் தான் ஒப்படைக்க முடியும். இல்லை நாங்கள் ஷூராக பண்ணுவோம் சும்மா சொல்லிட்டு பேச்சுக்கு சொல்லிட்டு அதை பிறகு செய்யணும்னு சொன்னால் அது உங்களுக்கு மனஸ்தாவும் எங்களுக்கும் மனஸ்தாவும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்வாரத்தை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு ஒரு சுயதொழிலை செய்கிறதுக்கான ஒரு உதவி தான் எங்களால் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஒரு கண்ணாடி பட்டி ஒன்று வேண்டி ஒரு மேசையும் வேண்டி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடையும் வேண்டி நீங்கள் இந்த வடை பட்டி சாப்பாடு ஒரு இது செய்து விற்பீங்க அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்தால் உங்களால் முடியும்? இந்த கண்ணாடி பொடியில் இப்போ எவ்வளோ வந்து தெரியாது ஐயா. எப்படி ஒரு 10-15 வரும்னு நினைக்கிறேன் அந்த பட்டி. 10 அப்படி வரும்னு நினைக்கிறேன், 15 அந்த பட்டி. அப்படின்னு சொன்னால் நார்மலாக இப்போ உங்களுக்கு இந்த மற்ற சாமான்லாம் வேண்டி செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் முடியும்? எனக்கு ஒரு 30,000 அப்படி இருந்துச்சுன்னா அந்த குடையும் அது ஈவினிங் டைம் செய்ய போறீங்கன்னு சொன்னா கூட தேவைப்பட நினைக்கிறேன். மதியத்துல கூட தேவையில்ல. நான் இப்ப அப்படி என்று சொன்னே பின்னத்துல செஞ்சது காலை சாப்பாடும் கொஞ்சம் காலை சாப்பாடு ஒரு அது இதுகள் செய்யலாம். செய்தா கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் பரந்தானி பண்ணி என்னண்டானே. ரைட், ஓகே. இப்போ அதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் பண்ணித்தரோம். அண்ட் வந்து ஐயா இந்த வயசுலையும் கண்கள் அங்கே வைக்க விடாதீங்க இதுக்கு மேலே. சொன்னால் அவரும் முடிச்ச அளவுக்கு அந்த செக்யூரிட்டி வேலைகள் செய்து கஷ்டப்பட்டு ஏதோ பார்த்துட்டு விருப்பம் இல்லபடி அவருக்கு இவங்களை உதவி கேட்கறது எல்லோராள்கிட்ட போய் இது செய்யறதெல்லாம் விருப்பம் இல்லை. கடன் சரியான பயம், கடன் பட மாட்டாரு. அப்படி இந்த ரெஸ்பெக்ட் அப்படி வாழ்ந்தவர் தான். அதான் எங்களுக்கு கவலை வேற ஒன்றும் இல்லை. அப்படி இந்த மற்றவங்கள்ட்ட போய் இதை அப்படியே அவங்கள அரியண்டப்படுத்தி பிள்ளைகள் அரியண்டப்படுத்தி சாப்பிடணும் அவர் கடன் பண்ணி நினைக்கல. இப்போ எங்களாலேயே இல்லை. எல்லா பேரோட வாழ்க்கையிலையும் அந்த அடிகள் வந்து விழும். அது எப்போ எப்படி என்று சொல்ல தெரியாது. சரிங்கம்மா, இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு தொகை பணம் இருக்குது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். $50,000 வந்துருக்குது. இந்த ஹெல்ப் வந்துட்டு ஜெனிவா, அதாவது சுவிஸ் ஜெனிவாவிலேருந்து ஜோகநாதராஜ் ஐயா அவங்கள்ட்ட ஃபேமிலி தான் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு குடும்பங்களுக்கான உதவியாக பண்ணுங்க அப்படி சொல்லி. ஸோ வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கே சொல்லலாம். நன்றி ஐயா. உங்களோட குடும்பம் உங்களோட புள்ள உண்டியலோட நீங்கள் நல்லா இருக்கணும். ஜோகநாதன் ஐயாவுக்கு கோடி புண்ணியமும் நன்றியும் நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. உங்களோட குடும்ப நோய் நொடி இல்லாமல் உங்களோட புள்ள குட்டியலோட நீங்கள் வாழணுமெண்டு நாங்கள் கும்பிட்ற குல தெய்வத்தை வேண்டி நிற்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அழாதீங்கம்மா, நீங்கள் அதனால் ஐயா அழுகிறார். ஐயா அழாதீங்க. நாங்கள் அடுத்த வாட்டி வந்து பார்க்குற நேரம் உங்களோட சுயதொழில் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம். நான் செய்வேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து இவங்களுக்கான மேலதிகமான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த அந்த ஃபேமிலிக்கும் வந்து எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.